கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருடைய நிருபம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். தோல்விக்கும் உங்களுக்கும் எள் அளவும் எள் முனை அளவும் சம்பந்தம் கிடையாது. ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே ஜெயம் எடுத்த கர்த்தர் நம்முடைய தலைவராய் இருக்கிறபடியினாலே வெற்றியும் ஆளுகையும் நம்முடைய இரு கண்கள். நாம் தீமையை எப்படி வெல்ல வேண்டும்? நம்முடைய சத்துருக்களுக்கு நாம் மன்னிக்கும் பொழுது ஆவிக்குரிய யுத்தத்திலே வெற்றி பெறுகிறோம். நமக்கு விரோதமாக யாரெல்லாம் தீங்கு செய்தார்களோ அவர்கள் யுத்தத்திலே தோற்று போகிறார்கள் அல்லது தோற்கடிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் தீமையினாலே வெல்லப்படக்கூடாது. அப்படி என்றால் என்ன? தீமை உங்களுடைய இதயத்திலே குடியிருக்கக்கூடாது. தீமை நம்முடைய சமாதானத்தை குறைத்து போட்டுவிடும். நம்முடைய அன்பை தீமை அகற்றி போட்டுவிடக்கூடாது. பிறர் நமக்கு விரோதமாக செய்கிற தீங்குகளை நாம் பொறுமையோடு சகித்து கொள்வோமானால் நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படுவோம். காயத்தை சகித்து கொள்ள முடியாதவன் அந்த காயத்தினாலேயே மேற்கொள்ளப்படுவான் என்று ஒரு பழமை உண்டு. நாம் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். அதற்கு நம்மிடத்திலே நீடிய பொறுமை காணப்பட வேண்டும். இந்த நீடிய பொறுமை எங்கிருந்து வரும்? பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கனிகளிலே ஒரு கனியாகிய நீடிய பொறுமையை உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுப்பார். நமக்கு விரோதமாக யாரெல்லாம் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு நம்மால் முடிந்த எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும். நம்முடைய ஆவியிலே இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கும் பொழுது நாம் பிரம்மாண்டமான யுத்த வீரர்களாக இருக்கிறதை விட பலசாலிகளாய் இருப்போம். அப்பொழுது நம்முடைய அன்பு மாயமில்லாமல் இருக்கும். தீமையை வெறுத்து நன்மையை பெற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள். ஆமென்.